வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இது அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இந்த அறிவிப்பை மத்திய ஐடி மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம் இரண்டை விட கூடுதலான பலனை அரசு ஊழியர்களுக்கு கொடுக்க வல்லதா இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்ற கேள்வியை மையப்படுத்தி பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு துரைபாண்டியன் பங்கேற்கிறார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் நிஜாமுதீன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வழக்கறிஞர் திரு தூத்துக்குடி செல்வம், அதே போல தமிழ்நாடு தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு வெங்கடேசன். 4 வரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம். 4 பேருக்கும் வணக்கம் சார். அரசு ஊழியர்களுக்கு நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பழைய ஓய்வூதிய திட்டம், அப்புறம் புதிய ஓய்வூதிய திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். உங்களுக்கு மொத்தம் 3 திட்டம் இருக்கா சார் உங்களுக்கு மட்டும்? ஏற்கனவே 1/1/2004 முன்னால், அதாவது 31/12/2003 வரையில் பணியில் இருந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம். அதற்கு பெயர் டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீம். என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, என்ன விளக்கியிருக்காங்கன்னா, இவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றால் இவர் வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக பஞ்சப்படியுடன் சேர்த்து வழங்கப்படும். இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். நியூ பென்ஷன் ஸ்கீம்னா என்னென்னா, எங்களுடைய சம்பளத்தில் 10% பிடிக்கப்படும். அரசாங்கம் 10%, மத்திய அரசு 14%, இப்பொழுது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் 18.5% என்று அறிவித்திருக்கார்கள். 2 பேரும் கொடுக்குற பணத்தை சேர்த்து பங்கு சந்தையில் கொண்டு போய் போடுவோம். பென்ஷன் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதில் பல பேர் இருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க, ஐசிஐசிஐ இருக்காங்க, அதே மாதிரி எல்ஐசி இருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இந்த ஃபண்டு மேனேஜர் எந்த ஃபண்டில் போடுறதுன்னு அவர் முடிவு பண்ணுவார். சரி, இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்ன கொடுக்கப்படும்னு எழுதியிருக்கிறான். புதிய ஓய்வூதிய திட்டத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்ன பிடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறான். இதுதான் அடிப்படை வித்தியாசம். அப்படி பிடிச்ச பணத்தை என்ன செய்யப்படும் என்பதை ஃபண்டு மேனேஜர் முடிவு பண்ணுவார். அந்த ஃபண்டு மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ரிட்டையர் ஆன உடனே சேர்ந்திருக்கிற பணத்தில் 60%, நான் சொல்கிறது சட்டம், பிஎஃப்ஆர்டி ஆக்ட் சொல்லுது, 60% என்னுடைய கையிலே கொடுக்கப்படும். 40% பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற ஓய்வூதிய திட்டத்தில் போய் ஒரு முதலீடு செய்வார்கள். உதாரணமாக போன வருஷம் வரையில் முதலீடு செய்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 7.5% வட்டினா 7,500 வந்திருக்கு. இப்போ எனக்கு 5 லட்சம் இருக்கலாம், 10 லட்சம் இருக்கலாம். அப்போ 1 லட்சத்துக்கு 7,500 வருஷத்துக்குன்னா ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டுனா 600 வரும். இந்த 600 ரூபாய்க்கு கூட மத்திய அரசாங்கம் எந்த விதமான உத்தரவாதமும் வழங்கவில்லை. நாடாளுமன்ற 2003 பாஜக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது, மசோதாவை. 2013 காங்கிரஸ் ஆட்சியின் பொழுதுதான் இது சட்டமாக மாறியது. அப்பொழுது கூட பாசவாச்சாரியா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஓடி நின்றுட்டு கத்தினார், குறைந்தபட்சம் கொடுக்கிற சம்பளத்துக்கு பென்ஷனுக்காவது உறுதிமொழி வழங்க முடியுமா என்று கேட்டார். அதுக்கு மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வில் டிசைடுனா, யாருன்னா பங்கு மார்க்கெட் தான் முடிவு பண்ணணும் என்று சொன்னார்கள். இதுதான் புதிய ஓய்வூதிய திட்டம். இதை நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் பல பேர் யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம். நீங்கள் சேரலாம், நான் சேரலாம், சாதாரண தனி மனிதனும் சேரலாம். இது நியூ பென்ஷன் ஸ்கீம் என்றும் அழைக்கிறார்கள். ஆனால் ப்ராக்டிக்கலாக இதுக்கு பெயர் தேசிய ஓய்வூதிய திட்டம். அதான் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் யார் வேணாலும் சேரலாம். அதில் அரசு ஊழியராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வராக இருக்கலாம், சாதாரண பொதுமக்கள் கூட அதில் போய் சேரலாம். அதுக்கு அவங்க நியூ பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயர் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதனுடைய பெயர் நோ பென்ஷன் ஸ்கீம் என்பதுதான். இப்போ நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்று, இது நியூ பென்ஷன் ஸ்கீம். இப்போ கொண்டு வந்திருக்கிற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ஏன் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை இப்போ கொண்டு குழப்ப வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அரசியல் காரணம் முக்கியமான காரணம். இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கம் 240 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு உள்ளது. பல கட்சிகளின் ஆதரவு இருந்தால்தான், குறிப்பாக நிதிஷ்குமார் யுனைடெட் ஜனதாதளம், அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் போன்ற கட்சிகளின் ஆதரவு வந்தால்தான் இவரால் ஆட்சியில் இருக்க முடியும் என்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஒரு கூட்டணி ஆட்சி நடைபெறுகிற பொழுது 10 வருடமாக பேசாத பிரதமர் 11வது வருடத்தில் எங்களை அழைத்தார். 24ஆம் தேதி அவர் வீட்டுக்கு எல்லாரும் போய் நாங்கள் உட்காந்துருந்தோம். யார் யார்? ஜேசிஎம் என்று அழைக்கப்பட்ட ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி என்று அழைக்கப்படுகிற கூட்டு ஆலோசனை குழுவினுடைய உறுப்பினர்கள் 12 பேர் அங்கே போய் உட்காந்துருந்தாங்க.
6 மணிக்கு கூப்பிட்டு எங்கள்கிட்ட ஒன்றும் டிஸ்கஷன் நடக்கல. நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் கேபினெட்டில், நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கங்கன்ட்டார். பலருக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிரதமர் கூட்டத்தில் எதுவும் பேச வேணாம்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. அங்கேயே ஆல் இந்தியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷனுடைய பொதுச் செயலாளர் ஸ்ரீகுமார் எதிர்ப்பு தெரிவித்து விட்டு வந்துவிட்டார். பத்திரிகைக்கு அங்கேயே அவரும் செய்தி கொடுத்தார். ஸ்டாப் சைட் லீடர் என்ற முறையில் சிவகோபால் மிஸ்ரா வரவேற்றார். அதே மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டி மெம்பர் என்ற முறையில் ஸ்ரீகுமார், ஆல் இந்தியா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன், அதாவது ரயில்வேக்கு அப்புறம் மிகப்பெரிய ஃபெடரேஷன் அதுதான், அவர்கள் அங்கேயே எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நாங்கள் இந்த பென்ஷன் திட்டத்தை கேட்கவே இல்லைன்னு. இப்போ அந்த பென்ஷன் திட்டத்துக்கு வருவோம். அதாவது நல்லா கவனிங்க, ஓபிஎஸ் என்பது ஓல்டு பென்ஷன், என்பிஎஸ் என்பது நியூ பென்ஷன் ஸ்கீம், இப்போ வந்திருப்பது யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இதை இவர் ஏன் கொண்டு வந்தார்னா, இவருக்கு தேவையான அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. அதுக்கப்புறம் 5 மாநிலத்தில் ஏற்கனவே அமுல்படுத்தி விட்டார்கள். ராஜஸ்தான், பஞ்சாப், சத்தீஸ்கர், ஹிமாச்சல பிரதேஷ், மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துக்கொள்ளவே இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் 2004 தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே ஒன்றும் பிரச்சனை. 5 மாநிலத்தில் வந்துருச்சு. எது புதிய ஓய்வூதிய திட்டம்? பழைய ஓய்வூதிய திட்டம். புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். மேற்கு வங்காளம் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு போகவே இல்லை. ஒன்று. அடுத்தது என்னன்னா, இப்போ 5 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த 5 நாடாளுமன்ற தேர்தலில் பேசு பொருளாக இது மாறிவிடும். ஏன்னா அசம்பிளி சட்டமன்ற தேர்தல் வருகிறது. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் இது ஒரு பேசு பொருளாக மாறியது. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்ற உறுதிமொழியை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த எல்லா மாநிலங்களிலும் இது அமுல்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா ஒரு பக்கம் 5 மாநிலங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்ப 5 மாநிலங்களில் தேர்தல் வருகிற பொழுது வெறுங்கையோடு போனால் நல்லா இருக்காது என்பதற்காக ஒரு குழப்பத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நான் சொல்றேன், என்ன சொல்றாங்க, நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த மாதிரியே பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது 25 வருஷம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% அடிப்படை சம்பளத்தில் ஓய்வூதியமாக வழங்கப்படும். இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கு, நல்லா கவனிங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, 10 வருஷம் சர்வீஸ் இருந்தா கூட உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்போங்கிறாங்க. அதே மாதிரி குடும்ப ஓய்வூதியம் 60% கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் அடிஷன் டு டிசிஆர்ஜி, பணிக்கொடை என்று சொல்லுவோம். எல்லாரும் ரிட்டையர் ஆனால் டிசிஆர்ஜியில் ஒரு வருஷத்துக்கும் 6 மாதத்துக்கு அரை மாத சம்பளம் சேர்த்து வச்சுட்டு வரணும். அந்த பணிக்கொடைக்கு இல்லாமல் இன் அடிஷன் டு டிசிஆர்ஜி எ லம்சம் பேமெண்ட் வில் பி மேட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். அது என்னன்னா, பணிக்கொடை மாதிரி 6 மாதம் அரை மாத சம்பளத்தை சேர்த்து வச்சிருந்து நான் ரிட்டையர் ஆகும்போது கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த பணம் எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க? மத்திய அரசாங்கம் 18.5% கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பணம், ஏன் பணம் எல்லாம் சேர்த்து பங்குச்சந்தையில் போடுறோம், பிஎஃப்ஆர்டியில் இருக்குது. நான் ரிட்டையர் ஆனால் எனக்கு 60% கொடுப்பீங்க, 40% தான் பங்குச்சந்தையில் போய் போட்டு பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீமில் போட்டு அதில் வர்ற வருமானத்தில் தான் நான் பென்ஷன் வாங்கினேன். இப்போ கேள்வி என்னன்னா, இது 18.5 ஆயிடுச்சு. ஏன் நீங்கள் என்பிஎஸ் அப்போ மாற்றல? என்பிஎஸ்லேருந்து சுவிட்ச் ஓவர் பண்ணி யூனிஃபார்ம்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, அதாவது ஓல்டு பென்ஷனும் இல்லை, நியூ பென்ஷனும் இல்லை, யூனிஃபார்ம்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் சந்திப்பதற்கு, இந்த செலவுகளை சந்திப்பதற்கு பணம் எங்கே இருந்து வரும் என்றதான் கேள்வி. அதுக்கு என்ன பதிலுன்னா, இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு, நாங்கள் போட்ட பணம் இருக்குல்ல 60% என்கிட்ட கொடுக்கணும். நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கோமே, ஒருத்தருக்கு 50,000 ரூபா சம்பளம்னு வச்சுங்க, அதில் 10% 5,000 ரூபா இல்லைங்களா? டிஏ 2,500 ரூபா, 7,500 ரூபா. கவர்மெண்ட் போடுறது அது கிட்டத்தட்ட ஒரு 5,000 வருங்க, 10,000 ரூபா போட்டு வர்றேன். எனக்கு 35 வருஷம் சர்வீஸ் முடியும் போது இந்த பணமே எனக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு வந்துடும். ஒரு கணக்கு போட்டு ரஃபா போட்டால் கூட 1 கோடிக்கு வந்துடும். அந்த 1 கோடியில் 60 லட்சத்தை என் கையில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதுலேயே எனக்கு கொஞ்சம் பென்ஷன் வர்றாங்க. ஆனால் நீங்கள் 40% பிடிச்சிக்குவீங்க, 60% கொடுத்துருவீங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இட் இஸ் எ டிஃபால்ட் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, வாட் இஸ் டிஃபால்ட் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா, 40% பங்கு சந்தையிலே இருக்கும், அது பென்ஷன் அன்யூட்டில இருக்கும், 60% நாங்க எடுத்துக்குவோம். அதாவது அந்த பணத்துல இருந்து தான் இந்த செலவுகளை சந்திப்போம். இன்னைக்கு பிசினஸ் லைன் அதனுடைய கட்டுரை இதுதான் நாங்க எதிர்பார்த்ததும். அப்போ ஒரு புதுசா கொடுப்பது போல் கொடுத்து ஏமாற்றுகிறார். இதுல என்ன விவரம்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பணம் இருக்குன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இந்திய நாட்டினுடைய கடன் 205 லட்சம் கோடி. இப்ப இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்திருக்கிறவர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் 26,51,000. ஆனா மத்திய அரசாங்கம் 31 மார்ச் கணக்கெடுத்துட்டு 23 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு ஊழியர்கள் 67,11,370 பேர். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அவங்க எந்த திட்டத்தில் சேரல, பிஎஃப்ஆர்டியில் சேரவே இல்லை, 6,14,175 பேர்.
மொத்தம் 99,77,165 பேர். மத்திய அரசாங்கத்தில் பிஎஃப்ஆர்டியில் இருக்கிற பணம் 3,47,269. மாநில அரசு ஊழியர்களின் பணம் 6,32,607. தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் பணம் மட்டும் 73,574 கோடி. மொத்தமாக 10,53,858 கோடி பணம் இருக்குங்க. இந்த 10,53,858 கோடியில எங்க பணம் 60%. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் சேர்த்து வைத்த பணம், அதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்தா எவ்வளவு வரும் என்று கணக்கு போட்டு பாருங்கள். இது வந்து டிஃபேக்டோ இன்வெஸ்ட்மெண்டாக மாற்றப்படும். டிஃபேக்டோனா ஆட்டோமேட்டிக், நம்ம கேமராவிலே டிஃபேக்டோ செட்டிங்ஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அதனாலதான் நீ நியூ பென்ஷனை விட்டு வர்றேன்னு சொல்லி எழுதி கொடு, இல்லைன்னா அந்த கட்டாயமே தேவையில்லை. இல்லை, இப்போ நியூ பென்ஷனும் தேவையில்லை, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமும் தேவையில்லை, பழைய பென்ஷன் திட்டத்தில் நான் வாங்கிட்டு இருக்கலாம். அதனால இது வந்து ஒரு ஆபத்தானது. என்னன்னா, இந்த 10,53,658 கோடி பணம் இருக்கு பாருங்க, இந்த பணம் பங்கு சந்தையில இருக்கு. அந்த பங்கு சந்தையில இருக்கிற பொழுது இந்த பணத்தை கார்பரேட் பயன்படுத்துவதற்கு உதவுகிறார். ஒண்ணு. இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறதோட சேர்ந்து, ஆந்திர பிரதேசல ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம், QPS என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அது என்னன்னா 60% உங்க கையில கொடுத்துருவேன், நான் 40% மார்க்கெட்ல போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த மார்க்கெட்ல நீங்க வாங்குற 50% ஓய்வூதியத்துக்கு குறைவாக வந்தால் எவ்வளவு குறைகிறதோ அவ்வளவு பணத்தை ஆந்திர அரசாங்கம் கொடுக்கும் என்று சொன்னார்கள். அப்ப ஒரு மாநில அரசாங்கமே அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிற பொழுது, இப்பொழுது மத்திய அரசாங்கம் எங்களுடைய பணத்திலேயே எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு ஆபத்தானது, இது ஒரு கபட நாடகம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வெங்கடேசன் சார் வணக்கம்ங்க. பட் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் வந்து மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டத்தை வரவேற்பதாக நீங்க வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறீங்க. அதுவும் வந்து இவங்க வந்து வாக்குறுதியில சொல்லாததான் நிறைவேற்றி இருக்கிற மாதிரி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார். இதுல நிறைய குறைகளை வந்து சார் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடிக்கு மேல இவங்களுடைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பணமே இருக்கு. அது 60% பணம் எம்ப்ளாயிஸினுடைய பணம். அது எல்லாமும் பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்படுகிறது. அந்த முதலீடு செய்து கிடைக்கக்கூடிய வருவாய்க்காவது கேரண்டி கொடுப்பீங்களா அப்படின்னு பார்லிமெண்ட்ல கேட்டா, கேரண்டியை மார்க்கெட் வில் டிசைடு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த வகையில் பெட்டரானது அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலக சங்கம் வரவேற்குது சார்? நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து நோ பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீமே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு 65,000 பணியாளர்கள் 1/4/2003 பிறகு பணிக்கு சேர்ந்தவங்க இன்றைய தேதி வரைக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு பைசா கூட ஓய்வூதியம் என்பது வழங்கப்படவில்லை. துரைபாண்டியன் சொன்ன மாதிரி நாங்க அந்த என்பிஎஸ் அந்த ஆம்பிட் உள்ளேயே போகல மாநில அரசுல. அதனால இது ஒரு வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். அவர்கள் இதுவரைக்கும் தோழர் சொல்லும்போது இத சிதம்பரம் தான் அது மார்க்கெட் வில் டிசைடு அப்படின்னு காங்கிரஸ் ஆட்சியில எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது காங்கிரஸ் ஆட்சியில நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள். அதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரைக்கும் வாய் திறக்காத பாஜக பல்வேறு அரசியல் நெருக்கடிகளே தங்களுடைய எம்பிக்களின் எண்ணிக்கை குறைந்ததன் அடிப்படையில இது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதனால அது வரவேற்கக்கூடிய, பாஜக எதை செஞ்சாலும் எதிர்க்கணும் என்ற மனநிலை தேவையில்லாதான் எங்களோட கருத்து. அதனால இது எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த திட்டம் வந்து வரவேற்கிறதுன்னு தான் பார்க்கணும். இதுல இந்த தோழர் துரைப்பாணி சொல்ல வர்றது இந்த கம்யூட்டேஷன் என்ற சொல்ல ஓய்வூதியத்தை முன்கூட்டியே சரண் செய்து பெறக்கூடிய அந்த சலுகை என்பது மறுக்கப்பட்டுள்ளது. சரி சார், என்னன்னாங்க, அதாவது இப்ப உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா, எங்களுக்கு எதுவுமே இல்ல, இதுல ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அர்த்தம் சொல்றாங்க, அதனால நாங்க வரவேற்கிறோம். அந்த ஸ்டாண்டா சார்? இல்ல, வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத்தை நோக்கியும் இதுவரை 2004க்கு பிறகு 20 ஆண்டுகளாக குடும்ப ஓய்வூதியம் என்பது இல்லாத ஒரு காலகட்டத்துல குடும்ப ஓய்வூதியம் அஷூர் பண்ணிருக்காங்கல்ல, அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது இதுல வந்து துரைப்பாண்டியன் சொல்ற ஒரு கருத்து, இது முழுக்க பெரும் முதலாளிகளுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஊழியர்களோட 10% அரசாங்கத்தோட 18.5% சேர்ந்து 28.5%
கொண்டு போய் பெருமுதலாளித்த கொடுப்பது என்பது முழுமையாக அவர்களுக்கு சலுகை செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மீண்டும் பழைய ஓய்வூதியத்தை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு 40 மாதங்களாக தாஜாபு சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில மத்திய அரசு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டா இவர்களுக்கு ஒரு நெருக்கடி. தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத பாஜகவே வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியத்தை நோக்கி செல்லும் போது வாக்குறுதி கொடுத்த இவர்களோட நிலைமை என்பது இப்ப கண்டிப்பாக இதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி ஏற்ற என்ற அடிப்படையில இருந்தா நாங்க இதை பாக்குறோம். நாங்க அதுல போய் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை. நாங்க எம்பிஎஸ்க்கு பிய பாட்டியிலேயே போய் கையெழுத்து போடலையே. அப்படி இருக்கும்போது அதை வரவேற்கிறது தானே சரியான இருக்கும். என்பிஎஸ் உங்களுக்கு அப்ப பழைய ஓய்வூதிய திட்டம் வேணாம், இப்ப சொல்ற என்ன ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வேணுங்கிறீங்களா? சாரோட கால் கட் ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க. தூத்துக்குடி செல்வம் சார் வணக்கம். தூத்துக்குடி செல்வம் சார், நம்ம இவரு துரைபாண்டியன் சார் இதுல நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல ஏதாவது நீங்க பதில் சொல்ல விரும்புறீங்களா, இல்ல நான் ஏதாவது புதிதாவே உங்ககிட்ட கேள்வி கேட்கவா? கேட்டாலும் சரி, நான் சொல்லணும்னாலும் சொல்றேன். சார் நீங்க அவர் கேட்டதுக்கு சொல்லுங்க, நான் அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட கேட்கறேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க பொறுத்து. அண்ணன் துரைபாண்டியன் அவர்கள் முதல்ல சத்திய தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எக்கோ அடிக்கணும் கொஞ்சம். அதனுடைய நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அரவிந்தாக்ஷன், தொழில்நுட்ப கலைஞர்கள் என்று சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். நல்லது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணா பேசலாம். தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத ஒரு விஷயத்த பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது என்பதை வரவேற்கிற பெருந்தன்மை அல்லது பெரிய மனது, அரசியல் கடந்து பெரிய மனது எல்லோருக்கும் வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கேட்டீங்கன்னா துரைபாண்டியன் அவர்கள் கூட சொன்னாங்க, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம், இப்ப ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், இந்த 3 இருக்கு பாருங்க. இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இல்லாத உழைப்பு கூட 10% அரசு ஊழியர்கிட்ட பிடிக்காங்க, 18.5% மத்திய அரசாங்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அது போக அவங்களுடைய கடைசி பணிக்காலம் 25 ஆண்டு காலம் பணி முடித்தவர்கள் அல்லது 30 ஆண்டு காலம் பணி முடித்தவர்கள் அல்லது 35 ஆண்டு காலம் பணி முடித்தவர்கள் அந்த கடைசி பணிக்காலத்தில் இருக்கிற அந்த 12 மாதம் ஒரு வருடத்துல உள்ள தொகை கூட்டு தொகையில பாதி 50% பென்ஷனா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, ஃபேமிலி பென்ஷன் 60% கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு ஊழியருக்குரிய அவங்களுடைய குடும்பத்திற்கு மிக மிக நம்பிக்கை ஊட்டக்கூடியது பென்ஷன் தான், பென்ஷன் ஸ்கீம் தான். இந்த கம்யூட்டேஷன் இருக்கு பாருங்க, அதாவது ரிட்டையர் ஆன உடனே ஒரு கம்யூட்டேஷன் ஒரு 20% 30% பண்ணி அதாவது பிள்ளைகளை கரையேற்றுவாங்க. அது போக மாதம் அவருடைய பென்ஷன்ல அந்த கம்யூட்டேஷன் அதாவது ஒப்படைப்பு செய்வதை குறிப்பிட்ட சதவீதம் பிடிச்சுக்கிடுவாங்க. இந்த பாதுகாப்பான அந்த அரசு ஊழியர்களுடைய வாழ்க்கையில மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுவும் சொல்ல போனீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில சொல்லப்படாத விஷயம், எந்த வாக்குறுதி சொல்லல. துரைபாண்டியன் அவரிடத்துல நான் எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த புதிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை குறை சொல்லுகிற நீங்கள் குறைந்தபட்சம் மத்திய மாநில அரசாங்கத்தின் மீது மாநில அரசாங்கத்திற்கு இந்த கோரிக்கை வைங்க. மத்திய அரசாங்கம் செஞ்சுட்டாங்க, நீங்க ஏன் செய்யல? நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்களே, எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொன்னீங்களே, நீங்க ஏன் செய்யலன்னு சொல்லி அண்ணன் துரைபாண்டியன் பேசியிருப்பார் என்று சொன்னால் நான் அவருக்கு மிகவும் மிகவும் மரியாதையோடு நன்றி சொல்லியிருப்பேன். அதனால என்ன கேட்டீங்கன்னா, இது மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சிகரமான சொல்ல போனா ஒரு இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2004 பிறகு 1/1/2004 பிறகு உள்ள காலத்துல ஒரு 20 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு இந்த திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசு, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஐயா அவருடைய அரசு கொண்டு வந்திருக்க சொன்னா நீங்க நன்றி தெரிவிக்கணும். துரைபாண்டியன் சார் அதுக்கான பெரிய மனதை அவர் உருவாக்கிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே 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 சார் வணக்கம். வெங்கடேசன் சார், நீங்க பேசிட்டு இருக்கும்போது கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க சார், இந்த திட்டத்துல என்ன கூடுதலான பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க?
இல்ல இது கூடுதலான பிரிவு என்ன, பழைய ஓய்வூதிய திட்டத்துல இருக்கிற அனைத்து அம்சங்களும் கிராஜுவிட்டியில பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, கம்யூட்டேஷன் கிடையாது, அதை தவிர மற்ற எல்லாம் இருக்கு. அதே மாதிரி 80 ஆண்டுகள் கடந்த பிறகு கொடுக்கக்கூடிய 20 விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம், அடுத்து 85, 90, 95, 100 என்று வரும்போது கொடுக்கக்கூடிய கூடுதல் ஓய்வூதியம் என்பது மறுக்கப்பட்டிருக்கு. சரி, மற்றபடி அனைத்து அம்சங்களும் இதுல உள்ளடங்கி இருப்பதனால வரவேற்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் எந்த நயா பைசா கூட இல்லாதவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 10,000 10 ஆண்டுகள் முடித்தவர்களுக்கு என்று அசூர் பண்ணியிருக்காங்க. இதோட இன்னொரு ஒரு சாதாரணமான அம்சமா பார்ப்பது, விலைவாசி உயர்வுக்கு ஏற்றாறு போல் பஞ்சப்படியும் டிஆர்எஸ் அலவன்ஸும் வழங்கப்படும் என்பதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய அம்சம் தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. ஓகே ஓகே. வெங்கடேசன், எனக்கு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்துல குறைந்தபட்ச ஓய்வூதியம் எவ்வளவுங்க? ஒண்ணு. அடுத்தது வந்து குடும்ப ஓய்வூதியம் எவ்வளவு? குடும்ப ஓய்வூதியம் பணியிலிருந்து செத்து போனீங்கன்னா உங்களுக்கு 67 வயது ஆகிற வரையில் 50% பழைய ஓய்வூதிய திட்டத்துல, 67 வயது ஆகிவிட்டால் 30%. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இருங்க நான் முடிச்சிடறேன். நீங்க வந்து 20 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிருந்தீங்கன்னா வாங்கிய சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஆனால் இங்கே 25 வருஷம் சர்வீஸ் பண்ணாதான் முழு ஓய்வூதியம் பாதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறது பதில் சொல்லுங்க. தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், எக்ஸர்விஸ்மேன் இவங்கெல்லாம் வேலைக்கு வர்றதே 40 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எங்கே இருந்து 25 வருடத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும்? 25 வருடம் வேலையே செய்ய முடியாது. அப்ப 20 வருடம் என்று கணக்கெடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் வாங்குகிற ஓய்வூதியம் ப்ரொபோர்ஷனேட் டிக்ரீஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு குறையும். எவ்வளவு ஆண்டு குறைகிறதோ அந்த அளவுக்கு குறையும். அதுக்கும் பதில் சொல்லுங்க. அடுத்தது இருங்க நீங்க ஒரு செக்ரட்டரியேட் சங்கத்துல இருந்து பேசுறீங்க. தமிழ்நாட்டில் வந்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்ததை எதிர்த்து இருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல காணொலிகளில் பேசுகிறேன், பல விவாதத்தில் பேசியிருக்கிறேன். புதுசல்ல, கட்டுரை எழுதியிருக்கிறேன். தினசரி இல்லை என்னுடைய கட்டுரைகள் வந்திருக்கிறது. அவர் செய்யாமல் இருக்கிறார் என்பது தப்பு, அதை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை. ஆனால் அவர் செய்யவில்லை என்ற காரணத்தினால் அதற்காக நீங்கள் இப்பொழுது வந்திருக்கிற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் கேட்டால் அதற்கு பணம் எங்கே இருந்து எடுக்க போகிறீர்கள் என்பதையும் கண்டுபிடித்து சொல்லுங்கள். ஓகே 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 சார், இவங்க பேசுறாங்கல்ல சார், வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கத்தோட தலைவர், அவர் முக்கியமான சங்கம், ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய சங்கம். இவங்க நாங்கள் எங்களுக்கே ஒன்றுமே கிடைக்கலப்பா, இதில் ஏதோ மாதம் 10,000 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் வரவேற்கிறோங்கிறாரு. குடும்ப ஓய்வூதியம் இதில் நல்லா இருக்கு, 10 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு 10,000ங்கிறாங்க, இதுவும் நல்லா இருக்கு, எல்லாமே நாங்கள் வரவேற்கிறோங்கிறாங்க. சார் இதில் பல முரண்பாடான விஷயங்களை இதில் சொல்கிறாரு. இந்த ஓய்வூதியம்ங்கிறது இப்போ இவங்க மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடியது, இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், தேசிய ஓய்வூதிய திட்டம், அதுக்கு முன்னால் இருக்கிறது பழைய ஓய்வூதிய திட்டம். இது மூணுமே இப்போ ஹானரபிள் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லி இருக்கிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கானதா? அதாவதுங்க, இந்த சொல்லியிருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க மத்திய அரசு ஊழியருக்காகவும், இந்த ஓய்வூதிய ஒருங்கிணை திட்ட கமிஷன் இருக்கு இல்லையா, அதில் கையெழுத்து போட்ட மாநிலம் தமிழ்நாடு தவிர மற்ற அனைத்து மாநிலக்குமானது. உங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க, அது இதில் வராது. அது சட்டமன்றம், அதில் வராது. அது வந்து வேற மாதிரி இருக்குது. இப்போ அரசு ஊழியர்களுக்கு தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரைக்கும் எந்த விதமான பிடிமானமும் அரசு கொடுக்கவில்லை. சரி, கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், நம் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆந்திராவில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தையும் சோம்நாத் கமிஷன் அறிவிக்கப்பட்ட திட்டத்தையும் ஆய்வு செய்து விரைவில் வழங்குவோம்னு அறிவித்தார். சரி, சி.வி. சோமநாதன் அவர்களை திட்டத்தையும் கலந்து வச்சு அறிவிப்போம்னு சொன்னார். இது வரைக்கும் எந்த வழிகாட்டுதலும் கொடுக்கப்படலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த பணம் வந்து ஊழியருடைய 10% பணமும் அரசு செலுத்துகின்ற 10% தொகையும் சேர்த்து அது அப்படியே அரசாங்கத்தின் கையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் வசதியாக தன் கையிலே வைத்துக் கொண்டு விட்டது. கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் வந்து பங்கஞ்சை கொண்டு போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசாங்கத்தில் இதில் 2 அரசுமே குற்றவாளி. இது அதிமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் சேர்ந்து செய்த குற்றம். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு ஊழியர்கள். தெளிவில்லை. முன்னெல்லாம் வந்து பழைய ஓய்வு திட்டத்தில் பணம் வந்து அரசு கொடுத்தது. இப்போ இவர பாதி இருக்குது, அரசுடைய பாதி இருக்குது. இந்த பணம் இவங்களுது.
இப்போ இந்த பணம் எப்படி வரும்? சமீப காலத்தில் இறந்தவங்களுக்கு பணமே வராமல் அரசு ஊழியர்களாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த விளைவாக தற்போது கொஞ்சமாக பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் PFRDA என்ற அமைப்பு, இந்த ஒருங்கிணைந்த அமைப்பு மூலமாக நியூ பென்ஷன் ஸ்கீம்லேருந்து மாற்றி இதை மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கிறது. ஒன்றுமில்லாத நிலையில் தமிழ்நாட்டுக்காரர்கள் மேலாட்டமாக பார்க்கும்போது இதை வேற வழி இல்லை, சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் என்ற நிலையை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் இதை ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த தவறு யாருடையது என்றால், கால சூழ்நிலையை உணர்ந்து மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு மாநில அரசாங்கம் இது உடனடியாக இதை அறிவித்திருக்க வேண்டும். நிதியமைச்சர் இதை முதல்வர் கவனத்துக்கு கொண்டு அறிவிச்சிருக்க வேண்டும். இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் பல சந்தேகங்கள் எங்களுக்கு எழுது. இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு 10% இந்த பிஎஃப் ஒன்றிய ஊழியர்களுக்கு மட்டும் இந்த PFRDA உள்ள அத்தனை பேருக்குமே, அதாவது மாநில அரசு சேர்த்து 10% ஊழியருடைய கான்ட்ரிபியூஷன், 18.5% இனிமேல் ஏற்கனவே 14 இருந்துச்சு, இப்போ 18. இப்போ இதெல்லாம் யார் பணம்னு கேட்டால் அவங்களுடைய பணம். இப்போ இந்த பணத்தை கொண்டு போய் வச்சு உங்களுக்கு வந்து 25 வருஷம் இருந்தால் 50% அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷம் இருந்தால் 10%ன்னு சொல்கிறாங்க. 10,000 இந்த பர்சனலில் கொடுக்கப்பட முடியும். ஆனால் அது எப்படி 10,000 நிர்ணயிப்பீங்க? அதில் குழப்படி வருது. ஒவ்வொரு சம்பளம் ஒவ்வொரு ஆளுக்கு மாறுபடும். அப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இத்தனை பர்சன்டேஜ் வழங்கப்படும். 50 சொன்ன மாதிரி நீங்கள் 25% வழங்கப்படும். அது அல்லாமல் அது குறைவாக இருந்தால் 10,000 குறைவான தொகையை ஃபிக்ஸ் பண்ணப்படும் சொன்னால் தெளிவு இருக்கும். அது தெளிவு இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் 25 வருஷம் ஓட்டிட்டேன். என் பணம் 25 வருஷத்தில் எவ்வளவு இருக்கும்? கிட்டத்தட்ட 1 கோடிக்கு வந்திருக்கும். இந்த 1 கோடியை நீங்கள் கொண்டு போய் நிதிநிலையில் போட்டுட்டு எனக்கு 50% கொடுக்குறீங்க ஓய்வூதியம். ஓகே, ஒத்துக்கிறேன். நான் ஒரு மாதத்தில் செத்துட்டேன்னு வச்சுங்க. நான் அரசு ஊழியர், ஒன்றிய அரசுடைய ஊழியர். நான் 1 மாதம் செத்துட்டா எனக்கு என் மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக 60% கொடுக்குறீங்க. அந்த என் மனைவியை 1 மாதத்தில் செத்துட்டாண்டா இந்த பணம் யாருக்கு செல்லும்? கிடையாது. நீங்கள் ஏற்கனவே பல ஊதியத்தில் அரசு பணத்தை கொடுத்தீங்க, நான் கேள்வி கேட்க முடியல. ஆனால் இப்போ இந்த பணம் நான் செத்து என் மனைவி 2 மாசம் செத்துட்டா, என் குழந்தைகள் மேஜர் ஆகியிருந்தால் எந்த ரூபாயும் எனக்கு வராது. அப்போ நான் சேர்த்த 10% எனக்கு அரசாங்கம் எனது ஊழியத்துக்காக போட்ட பிச்சை அல்லது, என் ஊழியத்திலே பங்காக கொடுத்த அந்த 18-14% எனது அக்கௌண்டில் இருக்கும் பொழுது நான் இறந்து விட்டால், எனது மனைவி இறந்து எனக்கு சந்ததிகள் இல்லாமலோ அல்லது என் சந்ததிகள் வயசுக்கு வந்தவராக இருந்தால் என் பணம் எங்கே செல்லும்? இதுக்கு பதில் சொல்லணும். புரியுது. அப்போ என் பணத்தை தான் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. அப்ப அதுக்கு என்ன காப்பீடு? நீங்க உடனே இறந்தீங்களா, உங்க பணத்தை எத்தனை சதவீதம் குடும்பத்துக்கு வரும், உனக்கு வாரிசுக்கு வரும்னு சொல்லணும். ஆனா நீங்க வாரிசு எப்படி எடுக்கிறீங்க? வயதின் அடிப்படையில் தான் வாரிசு. என் குழந்தைகள் 21க்கு கீழே 18க்கு கீழே இருந்தால் நீங்க பணம் கொடுப்பீங்க, அல்லது டிசேபிளா இருந்தா பணம் கொடுப்பீங்க. திருமணமாக அதை எடுத்துட்டீங்க. இப்போ அப்ப டிசேபிளா இருந்தா தான் கொடுப்பீங்க. அப்ப இல்லை என்று சொன்னால் எனக்கு பட்டை நாமம் பூசப்படும். ஓகே, இதைத்தான் பாஜக என்று செய்திருக்கிறது. ஓகே, தெளிவுபடுத்துறாங்க. தெளிவுபடுத்த முறையாக தெளிவுபடுத்துங்க. உங்க பணத்தை 60% நான் கையில கொடுத்துறோம், 40% நாங்கள் கொண்டு போய் நிதிநிலை போடுறோம், அதுல உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி தான் பார்க்கலாம். 21 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. 21 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுல NPS ஸ்கீம்ல 60% கையில கொடுத்திய அது என்னாச்சுங்க தெளிவு இந்த 21% இல்லை. ஆனால் மேலோட்டமாக எதுவுமே இல்லாத தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது வந்துச்சே என்ற நிலை. இதுல தமிழ்நாடு ஊழியர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த தீமையும் இல்லை. மாநில அரசு அனத பிள்ளைய விட்டுட்டு இருக்குது. அதை அரசு ஊழியர்களுக்கும் திமுகவுக்கும் தான் எப்பவுமே நெருக்கும். ஓகே, எந்த காலத்திலும் அரசு ஊழியர்கள் திமுக பாதுகாக்கப்பட்டவர்கள், திமுகவை அரசு ஊழியர்கள் பாதுகாப்பட்ட நெருக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர்கள் கைவிடுவது ஆபத்தானது. உடனடியாக முதல்வர் அவர்கள் இது குறித்து அறிவிக்க வேண்டும். ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சு. இப்ப ஏதோ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஆனா இந்திய அளவுல எல்லாருடைய பார்வையும் எல்லா மக்களும் இருக்கக்கூடிய நிலை அரசு ஊழியர்களின் நிலைதான். அரசு ஊழியர் நிலையில் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் ஒன்றிய மாநில அரசுகள் தெளிவில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறது. மக்களையும் குழப்புவது மிகவும் மோசமான நிலை. ஒரு மனிதனுடைய வாழ்வில் 30-35 ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு அவன் முடங்கி போய் வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு பணி பாதுகாப்பு முடிஞ்சு தன்னுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் இருப்பது கேவலமான செயல். அதற்கு மாற்று ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய வேண்டும். அது மாநில ஒன்றிய அரசுகளின் கடமை. ஆனால் இதை செய்யுமா என்பதுதான் கொஸ்டின் மார்க். இது வந்து பூச்சாண்டி காட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாமா துரைபாண்டியன் சார்? நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் சத்தியம் சாத்தியமே தொடரும்.
was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. Diadem designer dresses for weddings, family functions and birthday celebrations. Showrooms now at Nungambakam near US Consulate and Anna Nagar near Thirumangalam Metro Station. What's the solution for the world-class education that gives life to your children? 50% of the human intelligence develop between 0 to 5 years. At Olive Tree International School, we provide world-class amenities with a minimum fee, world-class education, AC classrooms. Olive Tree International School. Contact 7550 1001. The school was designed by a parent. Olive Tree Global School CBSE. Admissions open. நேரிலே சத்தியம் சாத்தியம் தொடர்கிறது. சார், ஏற்கனவே எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார். நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தையே கேன்சல் பண்ணணும், எங்கள் எல்லாருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி பணப்பலன் கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையாகவே இருந்தது. கரெக்டுங்களா சார்? கரெக்ட். ஆசிரியர்கள் எல்லாரும் பொதுத்துறையிலிருந்து எல்லாருடைய கோரிக்கையும் இதாக தான் இருந்தது. நீங்க இதுல எங்க இருந்து சார் இது வந்தது, இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்? என்னாச்சுன்னா, இது யார் கேட்டாங்க? இது இப்படி ஒன்று ஒருங்கிணைந்த தாங்க பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு வந்த கதை ஆயிடுச்சு. நாம கேட்டது பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் கொண்டு வாங்கினேன். ஆனா இவரு ஒரு புது திட்டத்தை கொண்டு வர்றார், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இன்னும் சொல்லணும்னா பிள்ளையாரை பிடிச்சே பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கார். இதுல பல இருக்குங்க. இந்த ஓய்வூதியத்தை பற்றி 2 கமிட்டி போட்டாங்க. அதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸுக்கு நேரம் இல்லை, நான் போகிறேன். பட்டாச்சார்ஜி கமிட்டி, அதே மாதிரி வேர்ல்டு பேங்க், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா, இப்படியே பென்ஷன் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு காலத்தில் கவர்மெண்ட்டுக்கு பணமே இல்லாமல் போயிடணும் ஒரு பயம் காட்டி விட்டாங்க. அது அந்த அறிக்கை ஒரு தவறான முன்னுதாரணம் அறிக்கை. அது வாஜ்பாய் காலத்திலே வெளியிடப்பட்டது 2002. அதை அடிப்படையாக வச்சு தான் இப்படியே பென்ஷன் கொடுக்குறத நிறுத்தணும். நல்லா கவனிங்க. 3 இராணுவத்தில் 3 பிரிவு இருக்குல்ல, அவர்களுக்கு இது பொருந்தாது. இராணுவத்தில் இருக்கிற 3 பிரிவினருக்கு பொருந்தாது, ஆனால் அதில் இருக்க சிவில் எம்ப்ளாயிஸுக்கு பொருந்தும். அப்போ செலவை குறைப்பதற்காக என்று சொன்னார். நீங்கள் இந்த பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரில் எங்களுக்கான பணம் என்பது கன்சால்டன்ட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது அரசாங்கத்தினுடைய பணம், அதில் இருந்து தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 4% என்பது மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இவங்க சொன்ன மாதிரி அதிகமாக மாறவே இல்லை, ஒரே நிலையில் ஒரு 4 வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததில் என்னன்னா, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் வெங்கடேசன் பதில் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா அவர் பதில். இப்போ என்ன விஷயம் என்ன நம்ம கேட்குறது, நான் பிள்ளையாரை பிடுங்கி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் கொடுக்குற மாதிரி இந்த பணம் எங்கே இருந்து வருகிறது அதை தெளிவுபடுத்துங்க. அதுதான் இன்றைக்கி அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் உண்மையாகவே செய்யறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் உண்மையாக உதவி செய்கிறதுன்னு சொன்னால், அவர் சொன்னார்ல, குறைந்தபட்சம் 10 வருடம் சர்வீஸில் இருப்போம் 10,000 என்ஷூர் பண்ணப்படும். கரெக்ட், நல்லா இருக்கு. குடும்ப ஓய்வூதியம் 60%. அந்த குடும்ப ஓய்வூதியம் 60% கொடுப்பீங்கன்னு சொல்றீங்களா, அது ஏற்கனவே உயர்ந்த ஊதியத்திலேயே எங்களுக்கு 50% கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எந்த 60%னா 10,000ல 60%. நல்லா கவனிங்க, 6,000. ஓகே, 10,000 இருக்கு பாருங்க மினிமம் பென்ஷன், அதுல குடும்ப ஓய்வூதியம் 6,000. என்ன அது கூட நம்ம விட்டுருவோங்க. எனக்கு இப்போ நான் பிடிச்சி வச்சுட்டீங்க 60%. நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு கணக்கு, எவ்வளோ பணம் இருக்குன்னு கூட சொன்னேன். பிஎஃப்ஆர்டியில் எவ்வளோ பணம், அந்த 60% என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நான் இந்த ஸ்கீம் விட்டு அங்கே வரணும்ல, அந்த 60% பணம், பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணம், என்னுடைய பணம்,
நான் ஏற்கனவே ஜிபிஎஃப்ல சேர்த்திருப்பேன். நீ பிடிக்காமனா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் தான் நான் ஜிபிஎஃப்ல சேர்த்திருப்பேன். நான் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு ஒரு லம்சம் வரும், கல்யாணம் பண்ணுவேன், வீடு வாங்குவேன், எதுக்காகவோ செலவு பண்ணுவேன். ஆனால் என்ன ஜிபிஎஃப்ங்கிற இதுவே இல்லை. அதாவது பொது வைப்பு நிதிங்கிற கொள்கைக்கு எதிராகவே இந்த அரசு செயல்பட்டு விட்டது. இப்போ இந்த ஃபண்ட் எல்லாமே என்டையர் கார்பஸ், நான் எழுதலைங்க, இது வந்து இன்னைக்கு பிசினஸ் லைன் பத்திரிகையில் வந்து செய்தி, நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்க. அஷ்யூர்டு பென்ஷன் வில் பி பேஸ்ட் ஆன் த டிஃபால்ட் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அஷ்யூர்டு பென்ஷன் will be based on the default mode of investment pattern modified by the PFRDA. இப்போ நான் ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவாரு, என்னுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கொடுப்பார். இதுதான் அதுல இருக்கு. அதனால வந்து இது யாருக்கும் எங்களுக்கு உதவி பண்ற திட்டம் இல்ல. நீங்க புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குறீங்க. ஒரு அலுவலகத்திலே 3 மாதிரி ஆள் இருப்பானா, ஓல்டு பென்ஷன்ல ஒரு ஆளு, நியூ பென்ஷன்ல ஒரு ஆளு, மாடிஃபைடு பென்ஷன்ல ஒரு ஆள் இருக்க முடியுமா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துலன்னு? அது வந்து சட்டத்துக்கு எதிரானது. நம்ம நிசாம்தன் சாருக்கு தெரியும், ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். இது ரெண்டையுமே தடுக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல ஒரு செல்வம் ஒரு கேள்வி கேட்டார், இவர் மாநில அரசாங்கத்தை எதிர்த்து கேட்டோம். இந்த அரங்கத்திலேயே பல தடவை புதிய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி மாநில அரசாங்கம் ஏன் செயல்படுத்தவில்லை என்று பட்ஜெட்டின் பொழுது விவாதம் செய்திருக்கிறோம். அதனால எங்களுடைய கோரிக்கை, முதல் கோரிக்கை தமிழ்நாட்டில் என்னன்னா, அரசு ஊழியர் ஆசிரியர் ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு போக வேண்டும். அதே போல போக்குவரத்து துறையில் இருக்கிற ஓய்வூதியர்களுக்கான பஞ்சப்படியை வழங்க வேண்டும் என்பதால் தொழிற்சங்கங்களின் முதல் கோரிக்கை, திமுக உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் கோரிக்கை. சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது நான் வந்து இபிஎஃப்ல இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் கம்பெனியில் வரக்கூடிய பணமெல்லாம் எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தகவல் வாங்கும்போது, அதில் அது யாரெல்லாம் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சிஸ் வங்கி வருது, இன்னும் சில ஐசிஐசிஐ வருது, சில இடங்கள்ல HDFC எல்லாம் 5 to 10% வந்து அவனும் பங்குச்சந்தை. ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த வங்கிகள் எல்லாம் வருகிறது. அதாவது இப்போ என்னன்னா, மார்க்கெட் வந்து இதை டிசைட் பண்ணணும்னு சார் சொன்னார். யார் சொன்னாங்கங்கிறதையும் நாம் ஞாபகப்படுத்தணும். நிதியமைச்சராக சிதம்பரம் இருந்தபோது சொன்னாங்கன்ட்டு. இப்போ இந்த பணத்தை எல்லாம் இந்த ஷேர்ல போடலாம், இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றது யார் சார்? அதான் ஃபண்ட் மேனேஜர். பிஎஃப்ஆர்டிஏக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஃபண்ட் மேனேஜர்ங்கிறது இது வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கா, இல்ல அந்த கவர்மெண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நாமினேட் பண்ற ஒரு வங்கி? வங்கி தனியார் இல்ல, அதுல ஃபண்ட் தனியார் இருப்பாங்க, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த பணத்தை மேலாண்மை செய்வது யாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூடிஐ, எல்ஐசி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க் உள்ளிட்ட சில தனியார் வங்கிகள். இவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. இந்த தனியார் எங்க கொண்டு போய் போட சொல்லுவாங்க சொல்லுங்க? அதுதான் சார் கேக்குறேன். அதாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மாதவி பூச்சி விஷயம் என்னங்க, அவங்க அங்க டைரக்டரா இருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் சார், அதாவது இப்போ வந்து இந்த உங்களுடைய பணத்தை, உங்களோட பிஎஃப் பணத்தை மேனேஜ் பண்றதுக்கு வங்கிகளை வந்து மேனேஜரா போட்டு நியமனம் பண்றாங்க, மத்திய அரசு பண்ணுகிறது. சரிங்களா? அந்த பணத்தை இந்த ஷேர்ல போடலாம், இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ற பொறுப்பை அந்த வங்கிக்கே அரசு கொடுத்துருதா, இல்ல அதுக்குள்ளேயும் அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கா? அது அந்த வங்கியில இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. அதாவது எஸ்பிஐனா பிஎஃப்ஆர்டிஐக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, அங்க டைரக்டர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வங்கிகள் தான் முடிவு பண்ணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பிஐ தவிர, எல்ஐசி தவிர மீதி எல்லாமே பிரைவேட். அப்ப தனியார் ஒருத்தர் அங்க இருந்தாங்கன்னா அவங்க எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அப்ப இதுதான் பிரச்சனை. ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பணத்தை ஏங்க அதானியில போய் இன்வெஸ்ட் பண்ணோம், ஸ்டேட் பேங்க் எல்ஐசியோட பணத்தை எங்க போய் பிரைவேட் ஆளுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்? ஏற்கனவே நம்ம பங்குச்சந்தை அப்படி விளையாண்டு இருக்கோம். ஏன்னா அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளே இருக்கு. ஏன் கொடுக்கணும்னு நான் கேக்குறேன். ஓகே ஓகே, நான் ஏன் அதானிக்கு கொடுக்கணும்? அதே மாதிரி ஏன் பணத்தை என்ன கேட்காம நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே. வெங்கடேசன் சார், மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற இந்த அறிவிப்பு, இது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பாக. இல்ல, முதல் ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். நாங்க அதுக்குள்ளேயே வரல. வராதப்ப நீங்க எடுத்து ஆதரிக்கிறீங்க, நாங்க அதுக்குள்ளேயே வரல. இனிமேல் போக முடியுமா முடியாதா, அதெல்லாம் $1000 கொஸ்டின். ஓகேவா? இவ்வளவு நாட்டு வாக்குறுதி கொடுக்காத பாஜக ஒரு கீழே இறங்கி வந்து
வரக்கூடிய ஒரு நிலைமையில வாக்குறுதி கொடுத்து விட்டு வஞ்சித்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு நெருக்கடி. அதுதான் அடிப்படையில பார்க்கணும். சரி, இப்ப நீங்க கேக்குறது சார், துரைப்பாண்டியன் சொன்னதை போல இது எல்லாமே பங்கு சந்தைக்கான ஒரு ஏற்பாடு, பெருமுதலீடுக்கான ஏற்பாடுகள் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட நீங்க இப்ப கேக்குறீங்க இல்லையா, நீங்க கேக்குறது பழைய ஓய்வூதிய திட்டம் கேக்குறீங்களா இல்ல இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் உங்களுக்கு ஓகேவா? இல்ல ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கே நம்ம மாநில அரசு செல்ல முடியாது. நாங்க கேட்கறது பழைய நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது திமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன், அதற்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதோட அறிக்கையை நாங்க போராடி அதிமுக காலத்துல வாங்கணும். அதை இன்னும் இந்த திராவிட மாடல் அரசு வெளிப்படை தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய சொல்லிக் கொண்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு அதை கூட இன்னும் பப்ளிக் டொமைன்ல போடல. அது ஆனால் அந்த நமக்கு கிடைத்த தகவல் படி பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த வல்லுநர் குழு என்பது பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவான சாத்தியம் இல்லை என்ற அறிக்கை கொடுத்ததாக தான் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால தான் அவங்க மூடி வச்சிருக்காங்க. வெளியே விட்டா பிரச்சனை வந்துடும். ஓகே 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 சார், மத்திய அரசாங்கமே வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க புதிய ஓய்வூதிய திட்டம்னு கொண்டு வந்து இப்போ ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சில மாநில அரசாங்கங்கள் சார் சொன்னார் இல்லையா, ஹிமாச்சல் பிரதேஷ் கொண்டு வந்துட்டாங்க, மேற்கு வங்க மாநிலம் கொண்டு வந்துட்டாங்க, இப்படி சில ஒரு 5 மாநிலங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால நீங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்டையும் அதை நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? அதுலதான் ஒரு இது இப்ப துரைப்பாண்டியன் சொல்லும் போது ஆந்திரா சொன்னாங்க. ஆந்திரால அந்த கேரண்டீடு பென்ஷன் ஸ்கீம்ன்றத இதற்கு முன்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியை விட்டு இறங்கும் போது கொடுத்தாரு. ஆனால் அதற்கு இப்போது நம்மளுக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, இப்ப வந்திருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர் அந்த திட்டத்தை கிடப்புல போட்டிருக்காரு. ஓகே, ஏன்னா அவர் முதவே ஒரு கேபிட்டலிஸ்ட், அதனாலதான் ஆட்சியை இழந்தாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முழுமையாக முதலாளிகளுக்கு சாதகம் பண்ணக்கூடிய அரசாங்கம் திருப்பி அந்த வேலையை இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப 5 மாநிலங்கள் எல்லாமே PFRDA-வோட உடன்பாடு செஞ்சுக்கிட்டவங்க. அவர்கள் அந்த மாநிலத்தை நாங்கள் அமல்படுத்துறோம் என்று சொன்னால் கூட PFRDA அந்த தொகையை திருப்பி கொடுப்பதற்கு முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த தொகை வராத போது இந்த மாநில அரசு எந்த கொடுப்பதற்கான செலவினங்களை எப்படி மேற்கொள்ள போகிறது என்ற ஒரு போக்கு இருக்கிறது. கர்நாடகாவை பொறுத்தவரை 1/1/2004 பிறகு ஓராண்டில் பணிக்கு வந்தவங்களை மட்டும்தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. நாங்க இன்னும் 5 ஆண்டுகளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து எல்லாரையும் பென்ஷன்ல கொண்டு வருவோம் சொன்னாங்களே தவிர முழுமையாக கொண்டு வரவில்லை. அந்த அடிப்படையில இன்றைய தினம் இந்த மத்திய ஒன்றிய அரசு ஒருங்கிணைந்த ஒரு ஓய்வூதியம் என்ற இலக்கை நோக்கி போகாதும் என்ற அடிப்படையில் தான் வரவாக்கியமே தவிர முழுக்க மோடி பாஜக அரசு பெருமுதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய அரசு தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே 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 தூத்துக்குடி செல்வம் சார், சார் இதுல வந்து மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து அவர் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த புதிய திட்டத்தால் வந்து ஒரு 23 லட்சம் அரசு ஊழியர்கள் வந்து பயன் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இது வந்து நிதி இது வந்து என்ன இன்னொன்னு அடிஷனலா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான திட்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ சார் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா, துரைப்பாண்டியன் சார் கேட்கறதும் சரி அல்லது வெங்கடேசன் சார் கேட்கறதும் சரி, நம்ம நிஜாமுதீன் சார் கேட்கறதும், இதுல நீங்க எப்படி நீங்க உறுதிப்படுத்துறீங்க இந்த நிதி பாதுகாப்பை? எப்படி மார்க்கெட் டிசைட் பண்ணுங்கிறது கவர்மெண்டினுடைய பதிலாக இருக்கும்போது இந்த நிதி பாதுகாப்பை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துகிறீர்கள்? இரண்டாவது, நான் பணி செய்கிறேன், நான் இறந்த பிறகு 50% பணப்பலன்களை பெற்றுக்கொண்டு நான் ஓய்வு பெறுகிறேன், நான் இறந்த பிறகு என்னுடைய மனைவி ஓய்வூதியம் பெறுகிறார், அவரும் 2 மாதங்களில் இறந்து விடுகிறார் அப்படின்னா என்னிடமிருந்து வாங்கி
முதலீடு செய்யப்பட்ட அந்த மீதம் இருக்கக்கூடிய 50% பணத்தை யார் எடுத்துக்குவாங்க? ஆமா, இந்த உலகமே பூகம்பத்துல இடிஞ்சு விழுந்துருது, இப்படி எல்லாம் கற்பனை பண்ணாதீங்க சார். அதாவது உலகம் நாளைக்கு வந்து ஒரு நிமிஷம், அதாவது எடுக்கிறீங்க, ஒரு மனிதன் இறந்து விடுக்கிறான் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். உலகமே நீங்க உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து யாரு என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துறாங்க, 2 வருஷம் பதவியில் இருந்தாலும் கொடுத்துறாங்க. நீங்க அப்படி பாக்குங்க, விடுங்க, அதனால விட்டுருங்க. அதாவது ஒரு 20 ஆண்டு காலம் கிடப்பில் போடப்பட்டிருந்த, அதாவது இன்னும் சொல்ல போனா நியூ பென்ஷன் ஸ்கீம்ங்கிறத விட கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் தான். அதாவது பங்களிப்பு ஓய்வூதியமாக இருந்ததை இப்பொழுது ஒருங்கிணைந்த ஓய்வூதியமாக மத்திய அரசாங்கம் மாற்றி இருக்கு. இப்போ இதுவரை இருந்தது கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் தான், அதாவது பங்களிப்பு ஊதியம். நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு ஊழியர் 25 ஆண்டு காலம் பணி நிறைவு செய்திருக்கிறார், அவருக்கு வந்து ரிட்டையர் ஆயிடுறார். ஆன பிறகு அவருக்கு 50% ஓய்வூதியம் கொடுக்காங்க. அவர் இறந்த பிறகு அது அவருடைய வாழ்க்கை துணைக்கு 60% அது அவருடைய வாங்குற பென்ஷன் 60% கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் போகன இதுவரை 10 ஆண்டு காலம் பணி முடிச்சவங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்காம இருந்துச்சு. அவங்களுக்கு இப்ப மினிமம் பென்ஷன், மினிமம் கேரண்டி, அவங்க லைஃப் கேரண்டி வந்து 10,000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். இத பாராட்டுறதை விட்டுட்டு நீங்க எங்க போய் முதலீடு பண்ண போறீங்க? அப்ப இவங்களுக்கு எல்லாருக்குமே வசதியான விஷயம் என்ன தெரியுமா? உடனே அம்பானி, அதானி, இவங்களுக்கு தேவைன்னா அம்பானியை கூப்பிட்டு வந்து ரகசியமா மீட்டிங் போடுவாங்க. இவங்களுக்கு தேவைன்னு சொன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துல போய் கலந்துக்கிடுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, மத்திய அரசாங்கம் இந்த அளவிற்கு அந்த பென்ஷன், அதாவது ஓய்வூதியத்தை மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ரயில்வே நெட்வொர்க் உங்களுக்கு தெரியும். ரயில்வே ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் கண்ணையா வந்து இந்த திட்டத்தை மிகப்பெரிய அளவில் பாராட்டி, அது சொல்ல போனீங்கன்னா அவர் திமுக ஆதரவு மண்டலில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், யாரு கண்ணையா இருக்கிற சங்கம், சதன் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய தலைவர், அவரே இந்த திட்டத்தை வரவேற்று இருக்கிறார். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரயில்வே நெட்வொர்க் அதிகமான ஊழியர்களை கொண்ட ரயில்வே ஊழியர்கள் சங்கமே வரவேற்று இருக்கு. இதுல அரசியல் பார்க்காதீங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சி விட்டுட்டு இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம், நீங்க பேசுற எல்லாருமே 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு சார். ஒரு 4 நாளைக்கு முன்னால ராஜ்நாத் சிங் வந்திருக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே மத்திய அரசாங்கம்னு சொல்லியாச்சு, இந்திய அரசாங்கம்னு சொல்லியாச்சு. நீங்க ஒண்ணு பேசினா ஒண்ணும் ஆக போறது இல்ல. அதனால தயவு செய்து ஒண்ணு சொல்றேன், ஒரு நல்ல திட்டங்களை வரவேற்கிற பெருந்தன்மைக்கு வந்தாதான் நமக்கு திட்டங்கள் வரும். மத்திய அரசாங்கத்தை விட்டுட்டு மாநில ஒரே ஒரு செய்திதான், போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னைக்கு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அவங்களுடைய பணப்பலன் கொடுக்காம அவங்க எத்தனை பேர் பரிதாபமா இருக்காங்கிறதெல்லாம் சொல்லுங்க சார். துரைப்பாண்டி அண்ணா, நீங்க சொல்லுங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை பாராட்ட மனசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, மாநில அரசு ஊழியர்களுக்கு இன்னும் பணப்பலன் கிடைக்கலையே, அதை நீங்கள் மிக கடுமையாக கண்டிக்கணும். சரி, பாஜக போராட்டம் நடத்த சொல்லுங்க. நல்லது, பாஜக அதுக்காக போராட்டம் நடத்தணும். தமிழ்நாட்டில் இருக்கிற போக்குவரத்து ஊழியர்களான ஓய்வூதியர்களுக்கான பஞ்சப்படி கொடுக்காமல் இருப்பது தவறு என்று சொல்லி முதல் கோரிக்கை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும், திமுக தொழிற்சங்கம் உட்பட போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர் கவனிக்கல, அதுக்காக சொல்றேன். ஓகே சார், ஒரு மாறுபட்ட ஒரு பார்வையை இது எப்படி சொல்றதுன்னா, பொதுவா ஒரு திட்டம் ஒன்று வரும், அதுல அரசாங்கங்கள் கிட்ட வந்து அரசு ஊழியர்கள் கிட்ட ஒருத்தர் வரவேற்பாங்க, அதுல ஒரு கருத்தை சொல்லுவாங்க, ஒருத்தங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு ஒரு பிரிவினையா ஏற்பட்டுருச்சா சார் இந்த அரசு ஊழியர்கள் மத்தியில? இதுல மட்டும் ஒரே நாடு இல்ல. இதுல மட்டும் ஒரே நாடு இல்ல. ஏண்டா மாநில அரசாங்கத்துக்கு சிபிஎஸ். சார் நான் கரெக்டா கேக்குறேன். கரெக்ட், ரொம்ப அழகா கேட்டுட்டீங்க. மாநில அரசாங்கத்துக்கு சிபிஎஸ், ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு யூபிஎஸ், என்பிஎஸ். அது ஆப்ஷன், நீ அப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப செல்வன் சொன்னார் இல்லையா, ஒரு வார்த்தை அவருக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. யார் விட்டு பணத்தை கொடுக்குறீங்க? அரசாங்க பணத்தை கொடுக்குறீங்க. ஒருத்தர் 10 வருஷம் 50,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்குவோம். அப்ப மாசத்துக்கு 5,000 ரூபாய்
10 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? வட்டி இல்லாமல் 6 லட்சம் ரூபா. யார பங்கு? இவர பங்கு. ஒன்றிய அரசாங்கத்துடைய பங்கு, அரசுடைய பங்கு 18%. அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு 8-10 லட்சம். 10 லட்சம் 16 லட்சம் ரூபா பணம் அவருக்கு இருக்குது. அவர் வேலை விட்டு போகும்போது 1 லட்சம் ரூபா கையில் கொடுக்குறீங்க, அப்படி தானே சார்? 1 லட்ச ரூபா கொடுத்த பிறகு இந்த 16 லட்சம் ரூபா பணத்தில் ஒன்று பணம் பாக்கி 15 ரூபாய்க்கு நீங்கள் 10,000 ரூபா கொடுக்குறீங்க. யார் வீட்டு பணத்தில்? அவர பணத்தில். ஆமா, அதுல வர இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கொடுக்குறீங்க. 10,000 ரூபா தான் கொடுக்குறீங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குறோம், நான் கூட நீங்கள் உங்க வீட்டு காசில் கொடுத்தா இல்லை சார். இதில் நான் என்ன கேட்குறேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோடும் மற்ற வங்கிகளோடும் சேர்ந்து ஆய்வு செய்து 100 கூட்டங்களை இந்த அரசு நடத்தி இருக்குது இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு. இங்க வேர்ல்டு பேங்க் ஏன் வந்துச்சு? வேர்ல்டு பேங்கை வச்சு தான் ஒவ்வொரு கூட்டமும் நடத்தியிருக்காங்க. இந்திய அரசு ஊழியர்களுக்கு உலக வங்கி வந்து சம்பளத்தை அல்லது ஓய்வூதியத்தை நிற்கக்கூடிய நிலை என்றால் இந்தியா எங்கே சென்று கொண்டிருக்கிறது? யாருடைய அடமானத்தில் இருந்து கொண்டிருக்கிறது? உலக வங்கி வந்து ஒரு ஊழியருடைய சம்பளத்தில் அவன் கை வச்சு அவர் நிர்ணயிச்ச அவருடைய ஒப்புதல் வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய பிரதமர் எதற்கு? ஒன்றிய அமைச்சரவை எதற்கு? சார் ஆச்சரியமா இருக்கு சார். இந்த கூட்டங்கள்ல வேர்ல்ட் பேங்க் கலந்துருக்குதா? எல்லா கூட்டத்திலையும் இல்ல என்னன்னா வேரியஸ் ஏஜென்சியோட பேசணுங்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், உலக வங்கி பட்டாச்சார்யா கமிட்டி ஏற்கனவே அவங்க போட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட்டாச்சார்யா கமிட்டி நம்பல, இல்ல டிவி சோம்நாத் கமிட்டி நம்பல. அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேன். டாக்டர் காயத்ரி, இருங்க, டாக்டர் காயத்ரின்னு சொல்லி பெங்களூர்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, டிஃபைன்டு பெனிஃபிட் ஸ்கீம் தான் காலப்போக்கில் அரசாங்கத்துக்கு செலவு குறையும். இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் நீங்க மாசம் ஒரு ஆளுக்கு 5,000-10,000 கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டா இது அதிகமாகி ஒரு காலத்துல பினான்சியல் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதை எல்லாரும் ஒதுக்கிறாங்க. ஒண்ணு. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு கேள்விதாங்க, இது வந்து அரசியல் தாங்க. ஏன்னா பல மாநில அரசு, உதாரணமா தமிழ்நாடு கூட பழைய ஓய்வு திட்டத்துக்கு போகலாம். இப்ப தமிழ்நாட்டை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறேன். அதே மாதிரி கேரளாவும் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போவதற்கு தயாராகி கொண்டு அதை நீங்க தடுக்கிறீர்கள் என்று சொல்கிறேன். ஏற்கனவே 5 மாநிலத்தில் பழைய ஓய்வு திட்டம் இருக்கப்போ நீங்க இப்ப யூனிஃபைடு யூபிஎஸ்ங்கிற பேர்ல உணவு கொண்டு வந்து மக்களையும் இந்த நாட்டில் இருக்க தொழிலாளர்கள் குழப்புகிறீர்கள், மாநில அரசாங்கத்துக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறீர்கள். ஓகே அதுங்க இதுல ஒரு ஆய்வு பார்க்கலாம். நான் முடிக்க போறேன். முதல்ல வந்து அரசே ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருந்தது. இப்போ 10% பங்களிப்பை பணியாளர்கிட்ட நம்ம பெற்ற பிறகு அரசு மட்டுமே கொடுக்கும்போது அரசுக்கு பலுவா இருந்தது. இப்போ தொழிலாளர்கள் கொடுக்க முன் வந்த பிறகு அதை வச்சு பழைய ஸ்கீமை தொடரலாம்ல. 10,53,858 கோடி இருக்குது. அப்ப அதை வச்சு ஏன் தொடர முடியாது? முதல்ல பங்களிப்பு இல்ல. இப்ப 10% பங்களிப்பு என்பது நீங்க வைத்திருக்க தொகை பாதி தொழிலாளர்கள். அப்ப அதுல ஏன் நீங்க வந்து 10,000, 20,000, 30,000 அளவுகள் போடுறீங்க? சார் ஒத்துக்கிறோம் சார், நாங்க ஒத்துக்காம இல்ல. அது மட்டுமல்ல, கொஞ்சம் சுருக்கமா தமிழ்நாட்டுல உள்ள தொழிலாளர்களை பிரச்சனை இங்க கொண்டு வந்தா ஆகணும். அவங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் என்பிஎஸ் டிபிஎஃப் மூலமா இன்ன வரைக்கும் கிராஜுவேட்டி பெற்றுட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசாங்கம் பணிபுரிய தமிழ்நாட்டுல சிபிஎஸ் இருக்கிறதுனால கிராஜுவேட்டி மறுக்கப்படுவதால் அவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சல் இருக்குது. மத்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் 18%, 14ல இருந்து 18 கொண்டு வந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் இன்னும் 10% இருக்கு. 10% இருக்கு. மாநில அரசாங்கம் ஏத்தவே இல்லை, அதை ஏத்தணும். மத்திய மாநில அரசாங்கத்துல வேலை ஒண்ணுதான். சொல்லப்போனா மாநில அரசாங்கத்துடைய ஊழியர்களுக்கு சிரமம் அதிகம், அதை ஏத்தணும். அதே மாதிரி கிராஜுவேட் 25 லட்சம் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் பேச அனுமதிங்க. 20 லட்சம் தான் இங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி என்பிஎஸ் ஸ்கீம்ல ஸ்பெசிபிக் காரணம் சொல்லி ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்ல, மூளையில் ஆபரேஷன் சொல்லி பணத்தை எடுக்க முடியும் அவங்க கட்டின பணத்துல. ஆனா மாநிலத்துல சிபிஎஸ்ல இவர் போட்ட பணத்தை இவர் எடுக்க முடியாது என்ற அநியாயமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வித்ரா மட்டுமல்ல, லோன் போடலாம், அதுவும் போட முடியாது. இப்படி 21 வருஷமா எந்த முடிவும் இல்லாமல் மாநில அரசாங்க ஊழியர்கள் மிகவும் சிரமமான சூழ்நிலை இருக்கிறதுக்கு போதுதான் அது நல்லா இருக்குதா இது நல்லா இருக்கான காலநிலையெல்லாம் நம்ப வேண்டிய நிலை வருகிறது. மாநில அரசாங்கம் ஒரு தெளிவை பிறப்பித்து விட்டால் சொன்னால், இந்த அரசு ஊழியர்களை கவனித்து விட்டால் சொன்னால் எந்த பிரச்சனையும் இது இயலாது, எந்த வேர்ல்டு பேங்கும் இங்கே நுழைய முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கடேசன் சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். இல்ல திரு செல்வம் அவர்கள் மாநில அரசு கேட்டீங்களா, திமுக கேட்டாங்க. முதல்ல நீங்க பாஜக அரசுகிட்ட போய் 38,000 கோடி வெள்ள நிவாரணம் கேட்டப்ப ஒரு 1000 கணக்கில் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை வஞ்சிக்கிட்டு இருக்கு. அதோட பற்றாக்குறையில எங்க தலையில தான் விடியுது. அதான் நீங்க
பாஜக தலைமையிட்ட சொல்லி பிரதமர்கிட்ட சொல்லி சரி. மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை உரிய காலத்தில் தவறாமல் கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுங்க. அதை விட்டுட்டு திமுக கேட்டீங்கன்னு சொன்னா நாங்க திமுக போராடிக்கிட்டு இருக்கோம். எப்படி பழைய ஓய்வு திட்டத்தை பெறுவது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்றிய அரசு இந்த மாநில அரசை வஞ்சிக்கிறது. அந்த வஞ்சனையை தடுத்து நிறுத்துங்க. இது உங்களோட வேலை. ஓகே சார் ரொம்ப நன்றி சார். எதை சொல்லணுமா? ஒரே ஒண்ணு மட்டும் ப்ளீஸ் இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் 10,53,898 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் கார்ப்பரேட்டுக்கு வழங்குவதற்காக போட்ட ஒரு கபட நாடகம். இதுதான் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ரொம்ப நேயர்கள் மற்றும் நிர்வாகம் சார்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி சார். நேயர்களே, நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.